அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன். கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். கருவாடு எடுத்துக்கோங்க. மஞ்சப்பாறை கருவாடு எடுத்திருக்கேன். கருவாடு, அப்புறம் வாழைக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இன்றைக்கி எனக்கு கத்திரிக்காய் இல்லை, அதனால் எடுத்துக்கல. கத்திரிக்காய், தக்காளி, தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் காயப்பொடி, அப்புறம் மல்லிப்பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி. இது நீங்கள் எவ்வளோ அளவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துருக்கேன். அரை முறி தேங்காய், சின்ன வெங்காயம், அப்புறம் புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி. இந்த தேங்காய் வெங்காயத்துக்கு கூட இந்த இதை போட்டுறணும். இதையும் மிளகு, ஜீரகம், காயப்பொடி இதை போட்டு மையா அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றுங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு போடுங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போடுவோம். கருவேப்பிலை, காய்கறிலாம் போட்டுருங்க. காய் எல்லா காயுமே போட்டுருங்க. தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எதுனாலும் போடலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய் தான் போடணும். எனக்கு இல்லை, அதனால் போடலை. நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. தண்ணி ஊற்றி காய் வேக வச்சுருங்க. காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றுறோம். புளி தண்ணி ஊற்றிட்டு அதை கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் மல்லிப்பொடி, வத்தல் பொடி, மசாலா போட்டு அது கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் விழுதையும் போட்டு வேக வைக்கணும். மசாலா போட்டு தேங்காயும் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கருவாடு எடுத்து போட்டாச்சு. இப்போ கருவாடு போட்டு நல்லா கொதிக்க விடணும். கருவாடுங்கிறதுனால உப்பு கொஞ்சம் பார்த்து தான் போடணும். உப்பு போட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க. கருவாட்டிலே உப்பு இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு குழம்பு கொதித்து கொஞ்சம் திக்காகவும் ஆகிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடலாம். குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. அவ்வளோதான், இறக்கிற வேண்டியதான். பொடி போட்டு இறக்கிருங்க. அவ்வளோதான், கருவாட்டு குழம்பு ரெடி. எம்மியான கருவாட்டு குழம்பு ரெடி. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.